வணக்கம். ஷெஃப் மகேந்திரமா. நான் இன்னைக்கு செய்யப்படுறது புடலங்காய் கூட்டு. கூட்டில் நிறையா நம்ம பண்ணலாம். கீரை கூட்டு பண்ணலாம், சுரக்காய் கூட்டு, ஏகப்பட்ட கூட்டு பண்ணலாம். நான் இன்னைக்கு பண்ண போகிறது புடலங்காய் கூட்டு பண்ணுறேன். புடலங்காய் கூட்டு பண்ணுறதுக்கு என்னென்னா, கடலைப்பருப்பு 1.5 கிலோ எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பு பண்ணால் நம்ம 1 மணி நேரம் டு 2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு என்ன பண்ணோம்னா, இது நல்லா ஒரு 5 வாட்டி தண்ணியில் நல்லா கழுவணும். ஏன்னா நல்லா அழுக்கெடுக்கணும். நல்லா கழுவின பிறகு என்ன பண்ணணும்னா, ஒரு 2 மணி நேரம் கழித்து வேறு வண்டியில் வச்சு வேக வைக்கணும். கடலைப்பருப்பை வேக வைக்கிறதுக்கு 1க்கு 2 தண்ணி யூஸ் பண்ணிக்கணும். இப்போ 1.5 கிலோவுக்கு நான் 3 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்கு தேவையானது என்னென்னா, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, கல் உப்பு, மஞ்சத்தூள் 3யும் போட்டு சேர்த்து நல்லா வேக வைக்கணும். நல்லா வேக வச்ச பிறகு வெந்துக்கிட்டே இருக்கணும். இது வேகிறதுக்கு எப்படியா மினிமம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். வேகிறதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா, புடலங்காய் 2 கிலோ புடலங்காய் எடுத்திருக்கேன். இந்த புடலங்காய் கட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன கூட்டு மசாலா அரைக்க போகிறோம். கூட்டு மசாலாவுக்கு தேவையானது என்ன பண்ணுறோம்னா, தேங்காய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஜீரகம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய். இப்போ நம்ம கூட்டுக்கு மசாலா அரைக்க போகிறோம். ஒரு தேங்காய், ஒரு தேங்காவுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 5 கிராம் பூண்டு, ஒரு 3 கிராம் இஞ்சி, ஒரு 5 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைனாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் முக்கால்வாசி அரை இருக்கணும், கொஞ்சம் குறைவு இருக்கணும். இப்போ புடலங்காய் இந்தமாரி கட் பண்ணிக்கணும். புடலங்காயை இந்தமாரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கடலை எண்ணெய், பெருங்காயம், மிளகாத்தூள், இஞ்சி, ஜீரகம், உளுந்து, கடுகு, நம்ம கூட்டுக்கு அரைச்ச மசாலா, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு எல்லாம் சேர்த்து அரைச்சது. சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் இதுமாரி நறுக்கிக்கணும். கொஞ்சம் பத்தாததுக்கு பெரிய வெங்காயம் இதுமாரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா, நல்லா கடலைப்பருப்பு வேக வச்சுக்கணும். கடலைப்பருப்பு பாதி வந்த பிறகு புடலங்காய் அதில் சேர்த்துக்கணும். புடலங்காய் எல்லாம் சேர்த்துட்டு, நீங்கள் 1 கிலோ கடலைப்பருப்புனா நீங்கள் 2 கிலோ புடலங்காய் போடுறது நல்லது. அது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். காய்கறியும் நல்லா அதிகமாக இருக்கும். சாப்பிட்ற ரொம்ப அருமையாக இருக்கும் கூட்டு. நான் 1.5 கிலோ கடலைப்பருப்புக்கு 2 கிலோ புடலங்காய் சேர்த்துருக்கேன். இது நல்லா வேக வைக்கணும். நல்லா வெந்த பிறகு என்ன பண்ணுறோம்னா, அந்த அரைச்ச கூட்டு மசாலா என்ன பண்ணுறோம்னா, 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். ரொம்ப போட்டாலும் குருமா மாரி இருக்கும். ஆனால் ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஓரளவு பதமாக பார்த்து சேர்த்துக்கணும். இதை நல்லா வேக விடணும். ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ஒரு 5 to 10 நிமிஷம் வெஜிடபிள், இந்த புடலங்காய் போட்ட புடலங்காய், தேங்காய், கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா வெந்து கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காயிடும். இப்போ நம்ம வெந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறோம்னா, ஒரு கடாயில் கடலை எண்ணெய் ஒரு 200 ml, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா ஒன்றா இதுங்கணும். ஒரு 6 காஞ்ச மிளகாய் போடணும். இஞ்சி ஒரு 3 கிராம் நறுக்கினதை போட்டு சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் சேர்த்துக்கணும். சின்னதாக நறுக்கின பெரிய வெங்காயம், பெருசாக நறுக்கிறது பெரிய வெங்காயம், சின்னதாக நறுக்கிறது சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கணும். ரொம்ப வதங்கக்கூடாது. கொஞ்சம் கருவேப்பிலை,
நீங்கள் காரம் வேணால் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், நான் பச்சை மிளகா சேர்க்கல. நீங்கள் பச்சை மிளகா சேர்த்தா நல்லாயிருக்கும். காரம் கொஞ்சம் இருந்தால் நான் மீடியமான காரத்தில் பண்ணுறேன். போட்டு எல்லாம் நல்லா வதக்கிட்டு பெருங்காயம், கண்டிப்பாக பெருங்காயம் சேர்க்கணும். பெருங்காயம் தேவையான அளவு பெருங்காயம் சேர்க்கணும். ரொம்ப சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்காது. நல்லா போட்டு பெருங்காயம் போட்டு ஒரு அரை டீஸ்பூனு மிளகாத்தூளை போட்டு வதக்கணும். உங்களுக்கு கலர் நல்லா கொடுக்கும், நல்லா காரம் ஏறும். இதெல்லாம் சேர்த்து தாளித்து அந்த வேக வச்ச புடலங்காயும் அந்த கடலைப்பருப்பை சேர்க்கணும். இதை தாளித்து நல்லா அதில் கொட்டிடணும். இது தாளித்து ரொம்ப நேரம் வேக விடாது, கொஞ்சம் நேரத்தில் இது ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும். தக்காளியை லாஸ்ட்டில் தான் போடணும், இடையில சேர்க்கக்கூடாது. தக்காளியை லாஸ்ட்டில் சேர்த்துட்டு இது சப்பாத்திக்கு ரொட்டி ரைஸு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு புடலங்காய் கூட்டு ரெடியாச்சு. இது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்தமாரி பண்ணி பாருங்கள். இது வந்து நான் செய்கிறது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இவ்வளோ ரெடியாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.